இட்லி ரைஸ் ஒரு கிளாஸ், துவரம்பருப்பு அண்ட் கடலைப்பருப்பு ஹாஃப் கிளாஸ், பாசிப்பருப்பு 1/4 கிளாஸ், உளுந்தம்பருப்பு 2 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன். ரைஸ் தனியாக, தால் தனியாக, தனித்தனியாக ஊற வச்சுக்கோங்க. ரைஸ் வந்து 3 hours பிஃபோர் ஊற வச்சுக்கோங்க. தால் வந்து 1 hour ஊறுனா போதும். 4 hours அப்புறம் ரைஸ் அண்ட் தாலையும் சேர்த்து மிக்ஸி ஆர் கிரைண்டரில் போட்டுக்கோங்க. ஸ்மால் குவான்டிட்டினா மிக்ஸியே போதுமானது. அதோட ட்ரை சில்லி, ஸ்மால் ஆனியன், ஜிஞ்சர் கார்லிக், சோம்பு, மஞ்சள், பெருங்காயம், உப்பு தேவையான அளவு, இது எல்லாமே உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிருங்க. அரைச்சி எடுத்து அந்த பேட்டரில் முருங்கைக்கீரை எடுத்து அதை நல்லா உதுத்து அதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோடைய தேங்காய் துருவலையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தோசை பேனில் நல்ல பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் அடை மாவை ஊற்றி ஆயில் அல்லது கீ உங்களுக்கு என்ன விருப்பமோ அது போட்டுக்கலாம். பிளேட்டிங் பண்ணும்போது மேலே பட்டர் வச்சு கொடுக்கலாம் வித் தேங்காய் சட்னி. அடை தோசையாக ஊற்றுறதுனால ஆனியன், கார்லிக் மற்ற எல்லாமே வந்து நல்லா அரைச்சி போடுறோம். இதே வந்து பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்ததுனாக்கா ஆனியன், கார்லிக் அப்புறம் தேங்காய் எல்லாத்தையும் குட்டி குட்டியாக இல்லை பல்பெல்லாம் நல்லா ஸ்மாலாக சாப் பண்ணி போட்டிங்க அப்படின்னாக்கா அது அடை மாதிரி சாப்பிடுவாங்க. இதுனாக்கா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் அரைச்சி போடுறது. இது என்னோட முதல் முயற்சி. ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா சாரி, வெரி சாரி. பிகாஸ் நான் லெஃப்ட்டில் ஒரு ஃபோன் வச்சுட்டு ரைட்டில் குக்கிங் பண்ணிவிட்டு நானே ஃபுல்லாக எடிட்டிங் பண்ணினேன். உங்களுக்கு கிளியராக கன்வே பண்ணணும்னு முயற்சி செய்து கொடுத்துருக்கேன். ஏதாவது மிஸ்டேக், ஏதாவது டவுட்டுன்னா ப்ளீஸ் கேளுங்க. நன்றி. தேங்க்யூ.